Hi, இந்த வீடியோவில் நம்ம CMA Inter Group 2 Operations Managementல டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 18. The cost conscious company requires for the next month 300, 260 and 180 tons of stone chips for its three constructions C1, C2, C3 respectively. இது வந்து டிமாண்ட் ஓகேவா, ரெக்வயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ C1, C2, C3 அப்படின்ட்டு 3 டிமாண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. Stone chips are produced by the company at 3 mineral fields, then taken on short lease by the company. All the available boulders must be crushed into chips. இது ஒன்றும் இல்லை, அவங்களோட கம்பெனியோட ப்ராசஸை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு சம் போடுறதுக்கு இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஓகே, எனி excess chips over the demands at sites C1, C2, C3 will be sold X fields. Okay, the fields are M1, M2, M3 which will yield 250, 320 and 280 tons of stone chips repetitively. இப்படின்னா என்னென்னா, இது வந்து சப்ளை ஃபீல்டுன்னு இருக்குது. ஃபீல்டு தான் வந்து சப்ளை பண்ணக்கூடிய யூனிட்ஸு. ஃபீல்டில் ஒரு ஃபீல்டும் எவ்வளோ சப்ளைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிமாண்டு சப்ளையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, transportation costs from mineral fields to construction sites vary according to distances which are given in monetary unit. ஓகே, இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, சப்ளை கொடுத்துட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. Determine the optimal economic transportation plan for the company and the overall transportation cost in MU. Okay, what are the quantities to be sold from M1, M2 and M3 respectively அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி எதுவுமே கொடுக்காம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணுன்னு கொடுக்காம இருந்தால் நீங்கள் எப்போதும் ஓகல்ஸ் அப்ராக்சிமைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் அப்படின்னு போட்டு அந்த டேபிளை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாமா? ஸோ இங்கே வந்து எது டிமாண்ட் எது சப்ளை, இங்கே இந்த பாக்ஸை கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ C1, C2, C3 இங்கே போட்டுக்கலாம். C1, C2, C3 இங்கே வந்து M1, M2, M3 M1, M2. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கொண்டு போய்க்கலாமா? இல்லை, ஓகே, இதில் போட்டுருவோம் M3. ஓகே, இப்போ டிமாண்டு சப்ளையும் வந்து நம்ம போடணும் கரெக்டாக. ஸோ கீழே வந்து நம்ம டிமாண்ட் போடுவோம். டிமாண்ட் இங்கே வந்து சப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 876549 876549 755. ஸோ டிமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்களே அது ரெக்வயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதான் டிமாண்ட். 300, 260, 180. 300, 260, 180. நெக்ஸ்ட்டு சப்ளை வந்து 250, 320, 280. 250, 320, 280. ஓகே, நம்ம இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டப்பாவை வரைஞ்சிட்டோம். இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இப்படி வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு டிமாண்டையும் சப்ளையும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிமாண்ட் வந்து 300 + 260 + 180. 300 + 260 + 180 740 வந்து வருது. ஓகே, 300, 260, 180. 300, 260, 180 740 வருது. ஸோ இங்கே 740. இங்கே வந்து 250, 320, 280. 250, 320, 280. சாரி, 250, 320, 280 போட்டோன்னா 850 வருது. 850 வருது. இப்போ நம்ம டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டிமாண்டையும் சப்ளையும் ஈக்குவல் ஆகணும். அதுக்கு டம்மியாக ஒரு ரோவையோ காலமையோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேம்னு போட்டுக்கோங்க. vogels approximation method அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த டம்மியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே டேபிளை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
காப்பி பேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இதை இப்போதைக்கு அழைச்சிக்கலாம். என்ன இருக்குது, 850 இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இங்கே வந்து 740 தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் 850 கொண்டு வர வைக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ஒரு டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். C4 அப்படின்னு ஒரு டம்மி காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணி 0 0 0 அப்படின்னு போட்டு இங்கே வந்து நமக்கு என்ன வந்தது, 740 வந்ததா. ஸோ 850 மைனஸ் 740, 850 மைனஸ் 740 தான் 110. ஸோ இங்கே வந்து 110ன்னு போடணும். அப்போ தான் ஈக்குவலாக வரும். புரியுதா நம்ம என்ன பண்ணுறோன்னு? நமக்கு டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக வரணும். அதனால இங்கே வந்து 740 தான் இருக்குது. ஸோ 740 கூட எதை ஆட் பண்ணால் 850 வரும், 110. ஸோ 110ன்னு நம்ம இங்கே எழுதணும். அதுக்காக இங்கே காஸ்ட் எல்லாத்தையும் 0 0ன்னு போட்டுக்குவோம். இந்த C4 தான் நம்ம டம்மி காலம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சப்போஸ் சப்ளை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டம்மி ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 850 வந்திருக்கோம். இங்கே வந்து எழுதிக்கலாம். இங்கே இடம் இல்லை, அதனால நான் எழுதலை. ஓகே, 850 தான் நமக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ இந்த டேபிளை நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ரோ பெனால்ட்டிலாம் போடணும் இல்லையா, இடம் பத்தாது. ஓகே, இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பெனால்ட்டி கண்டுபிடிப்போம். P1 எதையும் மைனஸ் பண்ணணும். இருக்கிறதுல சின்னதும் அதுக்கு அடுத்த சின்னது. இப்போ 0 தானே இருக்குது. அப்போனா 6 - 0 6. புரியுதா? 6. இங்கே வந்து 4 0, ஸோ 4. இங்கே 5 0, ஸோ 5. 6 4 5. அதே மாதிரி இங்கே P1க்கு போடலாம். 8 5 7. ஸோ 5ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணோன்னா 2. இங்கே 4ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணால் 1. இங்கே 5ம் 6னா 1 0 0 0. இப்போ இருக்கிறதுல அதிகமானது எது, அதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து 6 4 5 2 1 1 0ல் எது அதிகம், 6 தானே அதிகம். ஸோ 6ஐ தான் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோவில் எது வந்து கம்மியான வேல்யூவோ அதை தான் பார்க்கணும். ஸோ 0 தானே கம்மி. ஸோ 0ல் இங்கே 110 இருக்குது, இங்கே 250 இருக்குது. whichever is less 110. ஸோ இது ஏன் இப்படி போடணுங்கிறதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. 250 minus 110 வந்து 140. இப்போ இந்த 110 ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் இதை அடிச்சிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கீழேயே வந்து நம்ம இது என்னது கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட்டை வந்து நம்ம கீழேயே போட்டுருவோம். ஓகேவா? கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஸோ இது என்னது, இந்த C1 M1ங்கிறது என்னது? சாரி, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி த்ரோட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபீல்டும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்ஸு, யூனிட்ஸ், காஸ்ட், டோட்டல் காஸ்ட். ஓகேவா? இப்போ M1 C4, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து C4, ஃபீல்டு வந்து M1. சரி, M1 எத்தனை யூனிட் டப்பாக்குள்ளே இருக்குது தான் யூனிட். 110 யூனிட்டு 0 காஸ்ட்டு. ஸோ 110 யூனிட்டு 0 காஸ்ட்டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி 2 வந்து போடணும். பெனால்ட்டி 2 P2. இப்போ 7 6 1, 5 4 1, 5 5 0, 1 1 0. கரெக்டாக? 7 6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு P2 5, அதே தான் வரும். 2 1 1 டேஷ். இப்போ 2 தானே அதிகம். ஸோ 2ங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 8 5 7ல் எது கம்மி, 5 தான் கம்மி. 300 320. அப்போ 300 போட்டு இதை ஃபுல்லாக அடிச்சிடுவோம். இங்கே 20 பாக்கி இருக்கும். ஓகே, இப்போ M2 C1 M வந்து 2. எத்தனை யூனிட் எத்தனை காஸ்ட்டு, 300
யூனிட்டு 5 300 into 5ன்னு போடணும். ஸோ 300 units 5 5 3s are 15. ஸோ 1500. நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி 3. பெனால்ட்டி 3 7 6 1 4 9 வந்து 5 4 9 வந்து 5 5 5 0. இங்கே P3 டேஷ் 1 1. இப்போ எது அதிகம் 5 தான் அதிகம். ஸோ இந்த ரோவில் எது கம்மி 4 9 4 தானே கம்மி. ஸோ 4 இந்த பக்கம் 20 தான் இருக்குது. அதனால் நம்ம 20 அலோகேட் பண்ணிடுவோம். இங்கே 240 ஆகிடும் கரெக்டாக. ஸோ 20 அலோகேட் பண்ணிட்டோம். இது போயிடுச்சு. ஸோ M2 C2 M2 20 யூனிட்டு. காஸ்ட் வந்து எவ்வளோ? காஸ்ட் வந்து 4. காஸ்ட் வந்து 4 4 2s are 8. ஸோ 80. நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி 3 சாரி பெனால்ட்டி 4. பெனால்ட்டி 4 7 6 1 இங்கே டேஷு. இது வந்து 5 5 0. இங்கே P4 வந்து டேஷு 7 5 2 6 5 1 டேஷு. அப்போ 2 தானே அதிகம். அப்போ 2 வந்து பார்க்கணுமா. ஸோ 2ங்கிற காலம் தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் எது கம்மி 7 5 5 தான் கம்மி. இங்கே 240 இருக்குது, இங்கே 280 இருக்குது. ஸோ 240 வந்து நம்ம அலோகேட் பண்ண சாரி 240 இருக்குது. 260 minus 20 ஆமாம் 240 தான் இருக்குது. ஸோ 240 இங்கே 240 minus 280 வந்து வெறும் 40 ஆகிடும். ஸோ 240 போட்டாச்சு. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்னது C2 M3 C2 M3 240யும் 5யும் 240யும் 5யும் 240 into 5 வந்து 1200. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 6 to 5யும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பெனால்ட்டின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ நம்ம இதை டிஃப்ரென்ஸ் போடும் போது 6 தானே அதிகம் வரும். இங்கே வந்து 6 வரும், இங்கே வந்து 5 வரும். ஸோ எப்படி 6 தான் அதிகம் இருக்குது. நம்ம இதை தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ 6 வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 6 இப்படி எடுத்துகிட்டு இங்கே 140 இருக்குது, இங்கே 180 இருக்குது. ஸோ 140 இங்கே 40 வந்துடும். இதை அடிச்சிருவோம், இதை அடிச்சிருவோம். இப்போ இங்கேயும் 40 இருக்குது, இங்கேயும் 40 இருக்குது. ஸோ 14 போட்டு இதையும் அடிச்சிடுவோம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ வந்து M1 வந்து C3 M1 140 146 140யும் 6ம். ஸோ 146 140 into 6 வந்து 840. நெக்ஸ்ட்டு C3யும் M3யும் C3 M3 40யும் 5யும். ஸோ 40 into 5 5 4s are 20 200. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் 1580 1200 1500 ப்ளஸ் 80 ப்ளஸ் 1200 ப்ளஸ் 40 840யும் 200மா. ஓகே 840 ப்ளஸ் 200 3820 கிடைக்குது. ஸோ 3820 தான் வந்து டோட்டல் காஸ்ட்டு. இப்போ என்னென்னா இது வந்து பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ போட்டது. ஸோ நான் வந்து முன்னாடி சொன்னேன்ல டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம 2 வந்து இருக்கும். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் ஒன்று, ஆப்டிமல் சொல்யூஷன் ஒன்றுன்னு முன்னாடி சொன்னேன்ல. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக் சொல்யூஷன் எப்படி போடுறதுங்கிறது தான் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் எப்படி போடணுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃபைனல் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு M+N-1 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். M அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்படி டப்பா மாதிரி இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில். இப்போ இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனைங்கிறத நம்ம பார்ப்போம்ல. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்னால் இப்படி இதுதானே நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ இந்த டப்பாவில் 3 ரோஸ் இருக்குது. அப்போ M வந்து 3. நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறதா N. இப்படி இருக்கிறது எத்தனை 4 இருக்கா. ஸோ நம்ம இந்த நான் போட்ட டப்பாவில் Nங்கிறது 4. ஸோ M+N-1.
அப்போ வந்து அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1 அப்படிங்கிறதும் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸும் ஈக்குவலான்னு பார்க்கணும். அலோகேட்டட் செல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த செல்லை அலோகேட் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஒரு டிமாண்டோ சப்ளையோ போட்டிருப்போம்ல, அதுதான் அலோகேட்டட் செல். அந்த மாதிரி எதுவும் போடாமல் இருந்தோன்னா அது அன்அலோகேட்டட் செல். இன்றைக்கி என்னன்னே தெரியல, நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டு பாடிட்டு பிச்சை எடுப்பாங்களே அந்த மாதிரி ஒருத்தவங்க போனாங்க எங்கள் தெருவில். அதுக்கப்புறம் பழைய இரும்பு, பழைய பட்டுப்புடவை, பழைய இது அப்படின்ட்டு விற்பாங்களே அந்த மாதிரி போகிறாங்க. ஒரே சத்தமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெளில உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். எங்கள் கூட்டுற ஒருத்தவங்க வந்துட்டு உள்ளே போங்க குப்பையாயிரும் அப்படிங்கிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதா வேணாமா, நானே இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன், திரும்பி இப்படி கடுப்பாக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாரி, ஓகே. நான் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சாரி. நான் திரும்பி பாஸ் பண்ணிட்டு திரும்பி வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன்னா இப்போ திடீர்னு யாராவது வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்லேன்னு சொல்லணும். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஓகே, அலோகேட்டட் செல் அப்படின்னா இப்போ நம்ம செல்லில் இங்கே ஒரு வேல்யூ அலோகேட் பண்ணுவோம்ல, டிமாண்டோ சப்ளையோ, அப்படி இருந்ததுன்னா அது அலோகேட்டட் செல். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது அன்அலோகேட்டட் செல். ஸோ ஃபஸ்ட்டு m+n-1 வந்து நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எஸ் அப்படின்னா த சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரேட். இல்லை அப்படின்னா த சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னு அப்புறமா பார்க்கலாம். ஸோ எஸ் அப்படியா இல்லை எஸ்ன்னு வருதா நோன்னு வருதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சம்மில். ஸோ m+n-1 வந்து என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எம்ங்கிறது என்னன்னு சொன்னேன், நம்பர் ஆஃப் ரோஸ். m+n-1 என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த நம்ம போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் எத்தனை ரோ இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் போடுறேன் பாருங்கள், தெரியலையா எல்லோவில் போட்டால், ஒரு நிமிஷம். 1 2 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, 1 2 3 4 3 ரோஸ் 4 காலம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, புரியுதா? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ 3 ரோஸ் 4 columns, m+n-1. 3 + 4 என்ன 7, 7 - 1 6 is equal to 6. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் எப்படி என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ்னு போடலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் ஆக்குபைடு செல்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ திரும்பி பழைய பாத்திரம், பழைய பட்டுப்புடவை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே போடணும். நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் எத்தனை, நம்ம எந்த வேல்யூ அலோகேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். இப்போ இதில் அலோகேட் பண்ணலை, இதில் அலோகேட் பண்ணியிருக்கோமா, இப்போ நம்ம உள்ளே ஒரு டிமாண்டோ சப்ளையோ உள்ளே போட்டிருந்தோம் அது அப்படின்னா அது வந்து அலோகேட்டட். ஸோ இந்த செல் வந்து அலோகேட்டட். ஸோ 1 2 3 4 5 6 தானே வருது. அப்போ ஈக்குவலாக வந்துருச்சா, இதுவும் 6 வருது. நான் m+n-1 நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸும் ஈக்குவலாக வந்துருச்சா. m+n-1 இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட். ஓகே, இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். is equal to number of allocated cells. அப்படின்னா என்னன்னு சொன்னேன், சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரேட்னு போடணும்னு சொன்னேன்னா. ஸோ m+n-1 வந்து ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா இஃப் எஸ்னா த சொல்யூஷன் இஸ் அ நான் டீஜெனரபிள் அப்படின்னு போடணும். இஸ் ஈக்குவல் அப்படின்னு, அதனால த சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரேட் அப்படின்னு போடணும். ஸோ த சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரேட். சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரேட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு ஒன்று போடணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எப்போதும் போல் சொல்யூஷன் போடுறோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் போடுறோம். அதுக்கப்புறம் m+n-1 வந்து நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸா அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், அப்படின்னா அது வந்து நான் டீஜெனரேட்னு அர்த்தம். நான் டீஜெனரேட் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி அப்படிங்கிறத ஒன்று போடணும். ஸோ டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி என்ன பண்ணணும்னா, இஃப் சொல்யூஷன் இஸ் நான் டீஜெனரபிள் தென் we will test it for optimality. டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி C is equal to U plus V அப்படின்னு போடணும். Cனா காஸ்ட் ஆர் வேல்யூ ஆஃப் ஆக்குபைடு செல். ஸோ ஆக்குபைடுன்னு செல்னால் நம்ம எதுலலாம் அலோகேட் பண்ணியிருக்கிறோமோ அதுதானே ஆக்குபைடு செல் அப்படின்னு சொன்னேன். ஸோ C is equal to U plus V அப்படின்னு போடணும். U வந்து நம்ம 0 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு யூவோ இல்லை ஏதாவது ஒரு வியோ ஏதோ ஒன்று நம்ம 0 அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் யூங்கிறது ரோ, விங்கிறது காலம். ஸோ அது நான் எப்படி போடணும்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பண்ணணும்னா, நான் டீஜெனரேட்னு வந்துருச்சா, நம்ம டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு ஒன்று போடணும். ஸோ டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு Cij is equal to Ui plus Vj for அலோகேட்டட் செல்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ புக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இப்படி போட்டாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நான் இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, Cij is equal to Ui plus Vj for allocated cells அப்படின்னு போட்டுட்டு அலோகேட்டட் செல்ஸோட காஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ இதில் எதெல்லாம் அலோகேட்டட் செல், இது வந்து அலோகேட்டட் செல். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை காலம் இருக்குது, 4 காலம் 3 ரோ வந்து இருக்கா. ஓகே,
4 காலம் 3 ரோ, C1 C2 C3 C4, இங்கே M1 M2 M3, M1 M2 M3 அலோகேட்டட் செல்ஸோட காஸ்ட் எடுத்து எழுதுங்க. ஸோ காஸ்ட்டுங்கிறது நம்ம அலோகேட் பண்ணுறது டிமாண்ட் ஆர் சப்ளை. ஸோ ஆல்ரெடி இதில் இருக்கல ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது டிமாண்ட் ஆர் சப்ளை, ஆல்ரெடி இதில் இருக்கல 6 அப்படிங்கிறது அதுதான் வந்து காஸ்ட்டு. ஸோ 6 0 6 0வா? ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே வந்து 6 வருது, இங்கே வந்து 0 வருது. அதுக்கப்புறம் வேறு என்ன வருது? செகண்ட் ரோவில் ஒன்றும் கிடையாது. தேர்ட் ரோவில் 5 5 6 0 5 இங்கே இருக்குது பாருங்கள். செகண்ட் ரோவில் சொல்ல மாட்டேன். 5 4 அப்புறம் 5 5 5 4 5 5 அதே பொசிஷனில் தான் எழுதணும். ஓகே, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 5 5 இங்கே இருந்துதா? ஸோ 5 5 புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை இப்போ வந்து M1 C3ல் அலோகேட்டட் செல் இருக்குது, அதோட காஸ்ட்டு 6. நெக்ஸ்ட்டு M1 C4ல் அலோகேட்டட் செல் இருக்குது 0. அப்புறம் M2 C1ல் 5, M2 C2ல் 4, M3 C2ல் 5, M3 C3ல் 5 அதை வந்து எழுதியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ டப்பா போட்டுருக்கோம்ல, டப்பா போட்டுக்கோங்க. அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை மட்டும் எழுதணும், எல்லா செல்லோட காஸ்ட்டும் எழுதக்கூடாது, அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை மட்டும் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா U1 U2 U3 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ரோங்கிறது யூன்னு போடணும். ஸோ U1 இஸ் ஈக்குவல் டு U2 இஸ் ஈக்குவல் டு U3 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே இப்போ காலம் வந்து V1 போடணும். V1 இஸ் ஈக்குவல் டு V2 இஸ் ஈக்குவல் டு V3 இஸ் ஈக்குவல் டு V4 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுங்க. இப்போ நான் ப்ளூ கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த CIJ இஸ் ஈக்குவல் டு UI + VJ ஃபார் அலோகேட்டட் செல்ஸ் அப்படின்னு போடணும். அது என்ன பண்ணணும்னா அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை மட்டும் எழுதணும். இப்போ ஸோ இந்த ஃபார்முலாவில் சிங்கிறது என்னென்னா காஸ்ட்டு, அதுதான் நம்ம எழுதியிருக்கோம்ல, காஸ்ட் ஆஃப் அலோகேட்டட் செல் எழுதியிருக்கோம்ல, அதுதான் C. Uங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், Uங்கிறது ரோஸு, Vங்கிறது காலம். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம 0 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். நம்ம இப்போ U1 U2 U3 V1 V2 V3 V4 இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். U1 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? U1 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ U1 நம்ம 0 அப்படின்னு போட்டோன்னா இப்போ என்ன வரணும்னா இங்கே உள்ளே இருக்கிற காஸ்ட் வந்து யூவையும் வியையும் ஆட் பண்ணால் C வரணும். அதானே இங்கே போட்டிருக்கோம். C இஸ் ஈக்குவல் டு U + Vங்கிறது. ஸோ இங்கே 0 இருக்குது, 0 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் இந்த 0 வரும். ஸோ இந்த 0 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் இந்த 0 வரும். அப்படின்னா 0 தானே? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? யூவையும் வியையும் ஆட் பண்ணால் C வரணும். ஸோ வெளியில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணும் போது உள்ளே இருக்கிறது வரணும். ஸோ இந்த செல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவும் காலமும் இந்த ரோ இந்த காலமா? ஸோ இந்த ரோ இந்த காலமோட U and V வேல்யூவை ஆட் பண்ணால் 0 வரணும். ஸோ நம்ம U1 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ காஸ்ட் வந்து 0ன்னு இருக்குது, Cங்கிறது 0 இருக்குது. அப்போ U ப்ளஸ் என்ன வந்து 0 வரும்? 0 + 0 தானே 0, அதனால இங்கே 0ன்னு போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செல்லை வந்து எடுத்துக்கிட்டோம், இந்த C காஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவும் காலமும் என்னது? இங்கே இருக்கிற U, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற V. இப்போ 0 ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ 6, அப்போனா 0 + 6 தானே 6, அதனால இங்கே 6ன்னு போடுறோம். புரியுதா? ஈஸி தானே? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து 0, ஓகே, இங்கே வந்து 6. நம்ம உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து வெளியில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணால் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 0 இருக்குது, இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இது வந்து அசம்ஷன், அசியூம். ஸோ இங்கே 0 இருக்குது, வெளியில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உள்ளே 0 வரும். அப்போ வெளியில் 0 இருந்தால் தானே உள்ளே 0 வரும். அதே மாதிரி இங்கே 6ன்னு இருக்குது C, அப்போ இங்கே இருக்கிற 0 ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ 6 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 6 தானே வரும், அதை தான் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி கண்டுபிடிக்கும். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து என்ன வரும்? ஏதோ ஒரு வேல்யூ ப்ளஸ் 6 வந்து 5 வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா x + 6 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற மாதிரி வச்சிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 5 - 6 - 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, மனசுக்குள்ளே போட்டுடலாம். நான் சும்மா வந்து எப்படி வருதுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இங்கே இருக்கிற 6ஐயும் இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் 5 வரணும். 5க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ வேல்யூ என்னதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலம் வேல்யூ வந்து 6. ஸோ 6ஐயும் ஏதோ ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ 6ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் 5 வருமா? அதனால நம்ம -1 அப்படின்னு போடணும். புரியுதா? இங்கே -1 அப்படின்னு வரும். ஈஸி தானே? ஒரு நிமிஷம். ஓகே, -1 ஈஸியா? இப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே -1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ -1ஐயும் ஏதோ ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 5 வரணும்.
ஸோ -1 + x is equal to 5. அப்போ வந்து x வந்து 4ன்னு வந்துடுமா, சாரி 6ன்னு வருமா. ஸோ -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். அப்போ வந்து 6ன்னு வரும். ஸோ V2 வந்து 6 அப்படின்ட்டு வரும். ஓகே, V2 is equal to 6. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் எது கண்டுபிடிக்கணும், U2வும் V1ம் கண்டுபிடிக்கணும். ஸோ வெளியில் இருக்கிற யூவையும் வியும் ஆட் பண்ணால் உள்ளே இருக்கிற சி வருங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 6ஐயும் ஏதோ ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ 6 + x is equal to 4 -2 x is equal to 4 - 6ன்னு போட்டோன்னா -2ன்னு வரும். அப்போ வந்து -2 ஈஸியாக -2. ஸோ -2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 4 வருதா, வரும். 6 - 2 4. இப்போ இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் V1. ஸோ இங்கே வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவையும் காலமையும் பார்க்கணும். இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவோட வேல்யூ -2, கரஸ்பாண்டிங்காக இருக்கிற காலமோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ -2 + x is equal to 5. இப்போ 2 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 7, இங்கே 7, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம வேறு ஏதாவது ஒரு கலரில் போட்டு பார்க்கலாம். பிங்க் கலரில் போட்டோம். ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 0 இருக்குது, சாரி இங்கே 5க்கு போப்போம். இங்கே 7 இருக்குது, இங்கே -2 இருக்குது. 7 - 2 5. அப்போ கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 4ன்னு இருக்குல்ல, அதுக்கு பார்க்கலாம். 4க்கு வந்து இங்கே 6 இருக்குது, இங்கே -2 இருக்குது. 6 - 2 4 கரெக்டு. 5க்கு இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 6 - 1 5 கரெக்டு. இங்கே 6 இருக்குது, இங்கே -1 இருக்குது. 6 - 1 5 கரெக்டு. இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 6 + 0 6. இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது. 0 + 0 0, அவ்வளோதான். ஓகே, இப்போ CIJ is equal to UI + VJ for allocated cells அப்படிங்கிறத நம்ம போட்டோம். புரியுதா? இது ஈஸி தானே. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி போடுறதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு வந்து நம்ம அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை மட்டும் எழுதுகிறோம். எடுத்துகிட்டு நம்ம U1 U2 U3 V1 V2 அந்த மாதிரி எத்தனை இருக்கோ போட்டு ஏதாச்சும் ஒன்று. இப்போ நம்ம U1 மட்டும் தான் 0ன்னு அசியூம் பண்ணுவோம், U2 0ன்னு அசியூம் பண்ணால் தப்பா இல்லை அப்படின்னா கிடையாது, எப்படி வேணால் போடலாம். ஏதாவது ஒன்று 0ன்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு அந்த செல்லுக்கு உள்ளே இருக்கிற காஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவையும் காலமையும் வேல்யூ ஆட் பண்ணணும். அந்த காஸ்ட் வரணும். யூவையும் வியையும் ஆட் பண்ணால் சி வரணும். ஸோ அதை வச்சு நம்ம U வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். U and V வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்து ஓவர். ஓகே, இந்த ஸ்டெப் இது வந்து ஓவர். ஓகேவா, காஸ்ட் ஆஃப் சாரி தேர்ட் ஸ்டெப் வந்து ஓவர். இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் போட போகிறோம். சாரி, என் கையில் ஒரு எறும்பு இருந்தது, அதை தான் ஊதி விட்டேன். ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்து ஓவர். U and V கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப், நவ் வி வில் ஃபைண்ட் அவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் தி அன்ஆக்குபைடு செல். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் அன்ஆக்குபைடு செல் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் அன்ஆக்குபைடு செல் மைனஸ் U + V அப்படிங்கிறத நம்ம போடணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் அன்ஆக்குபைடு செல் அப்படிங்கிறதுனா டெல்டா IJ இஸ் ஈக்குவல் டு CIJ மைனஸ் UI + VJ அப்படிங்கிறத நம்ம போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடும் போது அது என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு டப்பாவும் இது எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் 7 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம், ஈஸியாக போட்டுடலாம். அப்படியே ஜாலியாக 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இது கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போடும்போது தான் ஈஸியாகிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு CIJ மேட்ரிக்ஸ் போட்டோம். இப்போ டெல்டா IJ மேட்ரிக்ஸ்னு ஒன்று போடணும். டெல்டா IJ இஸ் ஈக்குவல் டு CIJ மைனஸ் UI + VJ அப்படின்னு போடணும். UI + VJ தான் நம்ம போட்ட நம்ம இப்போ போட்டோம்ல இந்த டப்பா, அதுதான் UI + VJங்கிறது. ஸோ அது காஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் அன்அலோகேட்டட் செல்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த டப்பாவை போடணும். எத்தனை C1 C2 C3 C4 M1 M2 M3 C1 C2 C3 C4 M1 M2 M3. இதை போடுறதுக்கு முன்னாடி வேறொரு மேட்ரிக்ஸ் போடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணேன் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்காக. என்ன பண்ணணும்னா UI + VJ மேட்ரிக்ஸ் ஃபார் அன்அலோகேட்டட் செல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, மேட்ரிக்ஸ் ஃபார் அன்அலோகேட்டட் செல். புக்கில் இருக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நான் போடுறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸின்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி போட்டாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், CIJ இஸ் ஈக்குவல் டு UI + VJ மேட்ரிக்ஸ் ஃபார் அலோகேட்டட் செல் போடுறோம். இப்போ அன்அலோகேட்டட் செல்க்கு UI + VJ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா
நம்ம வந்து போன மேட்ரிக்ஸை அலோகேட்டட் செல்ஸ்க்கு மட்டும் தானே போட்டிருப்போம். இப்போ அன்அலோகேட்டட் செல்ஸ்க்கு போடணும். இப்போ அன்அலோகேட்டட்னா இங்கே எதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணலையோ அதெல்லாம் அன்அலோகேட்டட் செல். C1 M1 C2 M1 அதெல்லாம் அன்அலோகேட்டட். இப்போ இதுக்கு UI + VJ வந்து போடணும். எப்படி போடணும்? UI வந்து இந்த இதையும் ஆட் பண்ணால் இங்கே என்ன வருங்கிறது தானே போடணும். இப்போ 0வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் இங்கே 7 தானே வரும். அந்த 7ஐ இங்கே போடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எதுவுமே இல்லை. அப்போ 6ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 6 வரும். அப்போ இங்கே 6 அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இது ரெண்டுமே அலோகேட்டட், அப்போ பிரச்சனை இல்லை. இதுவும் அலோகேட்டட், பிரச்சனை இல்லை. இங்கே போடணும். இப்போ இதுக்கும் இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே -2 இருக்குது. 6 - 2 4, அப்போ இங்கே 4. அதே மாதிரி இங்கே இங்கே 0 இருக்குது, இங்கே -2 இருக்குது, அப்போ -2. நெக்ஸ்ட்டு இது வந்து அன்அலோகேட்டட். 7 -1னா 6. இது எதுவுமே போட வேணாம். இங்கே 0 - 1னா -1. புரியுதா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? CIJ = UI + VJ ஃபார் அலோகேட்டட் செல் போட்டோம். அதுக்கப்புறம் UI + VJ ஃபார் அன்அலோகேட்டட் செல் போட்டோம். இப்போ தான் ∆IJ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ∆IJ = CIJ - UI + VJ ஃபார் அன்அலோகேட்டட் செல். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் அன்அலோகேட்டட் செல்லுங்கிறது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு போட்ட டேபிளில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட்டையும் இப்போ நம்ம இந்த டேபிளில் இப்போ போட்டோம்ல UI + VJ, இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ C1 C2 C3 C4 M1 M2 M3. இப்போ அன்அலோகேட்டட் செல்லில் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினில் இருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குது? இங்கே வந்து 8ன்னு இருக்கா? ஸோ 8. நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? 7 போட்டிருக்கோம். கரெக்டாக? இங்கே 7 போட்டிருக்கோம். 8 - 7 1 அப்படின்னு போடணும். அதையும் அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் இருக்கிற காஸ்ட்டையும் நம்ம இப்போ போட்டதையும் மைனஸ் பண்ணணும். ஸோ C2ல் என்ன இருக்குது? M1 C2ல் வந்து 7 இருக்குது. நம்ம என்ன போட்டிருக்கோம்? இங்கே 6 போட்டிருக்கோம். ஸோ 7 - 6 1. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. M2 C3ல் என்ன இருக்குது? M2 C3ல் 9 இருக்குது. இங்கே நம்ம 4 போட்டிருக்கோம். 9 - 4 5. ஸோ இங்கே 5 M2 C3ல். நெக்ஸ்ட்டு M2 C4ல் நம்ம இப்போ கோலமாக வைக்கிறாங்க. சத்தம் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப கேட்குது. ஸோ M2 C4ல் என்ன இருக்குது? M2 C4ல் 0வா? இது என்ன வேல்யூ? இது 0 தான். ஓகே, M2 C4ல் 0 இருக்குது. நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்? இங்கே என்ன போட்டிருக்கோம்? -2. ஸோ 0 - -2 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்படின்னா 0 - -2 அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும்ல. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகி +2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு M3 C1ல் 6 வந்து இருக்குது. இங்கே M3 C1ல் என்ன இருக்குது? M3 C1ல் 7 இருக்குது. ஸோ 7 - 6 வந்து என்னது? 7 - 6 வந்து -1. கரெக்டாக? அதானே இருக்குது. 7 இங்கே 6. 7 6னா 1. கரெக்டாக? 7 6 1. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து -1 இருக்குது கடைசியாக. M3 C4ல் இங்கே 0 இருக்குது, -1 இருக்குது. ஸோ 0 - -1னா +1 ஆகிடும். ஸோ இங்கே +1. அவ்வளோதான். ∆IJ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எல்லாமே வந்து பாசிட்டிவான வேல்யூவாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த நோட்ஸில் வந்து பார்க்கலாம். நோட்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஆல் த வேல்யூஸ் ஷுட் பி பாசிட்டிவ், தட் இஸ் மோர் தேன் 0. எல்லா வேல்யூஸுமே மோர் தேன் 0ஸாக வரணும். தென் த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். ஹவவர் இஃப் எனி ஆஃப் த வேல்யூஸ் ஆர் நாட் 0, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சம்மில் எல்லாமே பாசிட்டிவாக வருது. ஸோ அவ்வளோதான், நம்ம சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு எழுதணும். ஸோ எல்லாமே மோர் தேன் 1 தானே வருது. ஆஸ் என்னென்னு எழுதுனா, ஆஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வேல்யூஸ் ஆர் நாட் நெகட்டிவ், as the opportunity cost values are not negative, the solution is optimal. அவ்வளோதான்.
புரியுதா? ஈஸி தானே? இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் போடுறோம். அந்த நம்ம இந்த மெத்தடில் வோகல்ஸ் அப்ராக்சிமைசேஷன் மெத்தடில் பெனால்ட்டி கண்டுபிடிச்சி போடுறோம். போட்டுட்டு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அது ஆப்டிமல் சொல்யூஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா m+n-1 போடணும். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ், -1ன்னு போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவும் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லும் ஈக்குவலான்னு பார்க்கணும். அலோகேட்டட் செல்னால் நம்ம எந்த செல்லுக்கு டிமாண்ட் ஒரு சப்ளை அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அலோகேட்டட் செல். ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவல் ஆமாம் அப்படின்னா அது நான் டீஜெனரேட் சொல்யூஷன். நான் டீஜெனரேட் அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி போடணும். ஸோ டெஸ்ட் ஆஃப் ஆப்டிமாலிட்டி எப்படி போடுவோம்னா ஃபஸ்ட்டு Cij = ui + vj ஃபார் அலோகேட்டட் செல் அப்படின்னு போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த அலோகேட்டட் செல்லோட காஸ்ட்டை வந்து எடுத்து எழுதணும். அலோகேட்டட் செல் நம்ம வேல்யூ போட்டிருப்போம். ஸோ அதோட காஸ்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதிட்டு u1 u2 u3 v1 v2 v3 v4 அப்படின்னு போட்டு ஏதாவது ஒன்று 0ன்னு அசியூம் பண்ணிட்டு மற்ற வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், உள்ளே இருக்கிற காஸ்ட் வந்து வெளியில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணால் வரும். ஸோ இங்கே 6ன்னு இருக்குன்னா இதையும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோவில் இருக்கிற வியையும் யூவையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ வரணும். ஸோ அதை வச்சு நம்ம u1 v வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ui + vj மேட்ரிக்ஸ் ஃபார் அன்அலோகேட்டட் செல் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அன்அலோகேட்டட் செல்லோட அன்அலோகேட்டட் செல் வந்து இங்கே இருக்குல்ல, அதுக்கு வந்து இது என்ன வரும்னு போடுறோம். ஸோ போன டப்பாவை பார்த்து நம்ம வந்து வெளியில் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணி உள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்ன வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் அன்அலோகேட்டட் செல், அதுதான் ∆ij = ui + vj ஃபார் அன்அலோகேட்டட் செல்ஸ்னு போடணும். அதுக்கு கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் இருக்கிற காஸ்ட்டையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டப்பா போட்டோம்ல, அந்த டப்பாவில் இருக்கிற இந்த வேல்யூஸையும் மைனஸ் பண்ணி போடணும். மைனஸ் பண்ணி போட்டால் எல்லாமே பாசிட்டிவாக வரணும். எல்லாமே நெகட்டிவாக வராமல் எல்லாமே பாசிட்டிவாக வருது அப்படின்னா சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா?